அயோத்தியில் ராமர் கோயில் கட்டப்பட்டது தொடர்பாக நாடாளுமன்றத்தில் இரு அவைகளிலும் இன்று தீர்மானம் கொண்டுவரப்பட்டு விவாதம் நடத்தப்படுகிறது. நாடாளுமன்ற பட்ஜெட் கூட்டத்தொடர் கடந்த 31ஆம் தேதி குடியரசுத் தலைவர் திரௌபதி முர்முவின் உரையுடன் தொடங்கியது. இந்த கூட்டத்தொடர் நேற்றுடன் நிறைவடைவதாக இருந்த நிலையில் மேலும் ஒரு நாள் நீட்டிக்கப்பட்டு இன்று வரை நடைபெறும் என அறிவிக்கப்பட்டது. அதன்படி இன்று இரு அவைகளிலும் அயோத்தி ராமர் கோயில் தொடர்பான தீர்மானம் கொண்டுவரப்பட உள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது. மக்களவையில் இது தொடர்பான தீர்மானத்தை பாஜக எம்பிக்கள் சத்யபால் சிங், பிரதாப் சந்திர சாரங்கி, சந்தோஷ் பாண்டே ஆகியோரும், மாநிலங்களவையில் பாஜக எம்பிக்கள் லக்ஷ்மண், சுதன்ஷு திரிவேதி, ராகேஷ் சின்ஹா ஆகியோரும் முன்மொழிய உள்ளதாக கூறப்படுகிறது. இறுதியில் பிரதமர் மோடி இரு அவைகளிலும் உரையாற்ற உள்ளார். பிரதமர் மோடி தலைமையிலான மத்திய அரசின் 2வது ஆட்சி காலத்தின் கடைசி பட்ஜெட் கூட்டத்தொடரின் இறுதி நாளான இன்று இரு அவைகளிலும் ராமராஜ்யம் தொடர்பாக விவாதிக்கப்பட உள்ளதாக கூறப்படுகிறது. இரு அவைகளிலும் இன்று முக்கிய விவாதம் நடைபெற உள்ளதால் பாஜக உறுப்பினர்கள் அனைவரும் அவைக்கு வர வேண்டும் என்று அக்கட்சி கொறடா உத்தரவிட்டுள்ளார். நாடாளுமன்ற கேண்டீனில் பிரதமர் மோடி சில எம்பிக்களுடன் மதிய உணவு அருந்தி அவர்களுக்கு இன்ப அதிர்ச்சி அளித்தார். மதிய உணவுக்கு தன்னுடன் இணைந்து கொள்ளுமாறு பிரதமர் நரேந்திர மோடி கேட்டுக் கொண்டதன் அடிப்படையில் 8 எம்பிக்கள் பிரதமருடன் இணைந்து மதிய உணவு சாப்பிட்டனர். இந்த சந்திப்பின் போது நான் இன்று உங்களை தண்டிக்கப் போகிறேன், என்னுடன் வாருங்கள் என்று பிரதமர் எம்பிக்களிடம் விளையாட்டாக கூறியதாக தகவல் வெளியாகியுள்ளது. மோடி உட்பட அனைவருக்கும் அரிசி சாதம், பருப்பு, கிச்சடி, லட்டு உள்ளிட்ட சைவ உணவுகள் பரிமாறப்பட்டதாக கூறப்படுகிறது. அமைச்சர் எல் முருகன், பாஜக எம்பிக்கள் ஜம்யாங் நம்யால், ஹீனா காவித், தெலுங்கு தேசம் எம்பி ராம்மோகன் நாயுடு, பிஎஸ்பியின் ரிதேஷ் பாண்டே, பிஜேடியின் சஸ்மித் வத்ரா உள்ளிட்டோர் பிரதமருடன் மதிய உணவு அருந்தினர். 45 நிமிடங்கள் நடைபெற்ற இந்த மதிய உணவின் போது பிரதமரின் வாழ்க்கை முறை குறித்து எம்பிக்கள் கேள்விகளை கேட்டு அறிந்ததாக தெரிகிறது. இடைநிலை ஆசிரியர் பணிகளுக்கான எழுத்துத் தேர்வு தொடர்பான முக்கிய அறிவிப்பு வெளியாகியுள்ளது. தமிழ்நாடு அரசின் தொடக்க கல்வித்துறையில் 1768 இடைநிலை ஆசிரியர் பணியிடங்களை நிரப்புவதற்கான அறிவிப்பை ஆசிரியர் தேர்வு வாரியம் வெளியிட்டுள்ளது. அதன்படி இந்த பணியிடங்களுக்கான போட்டித் தேர்வு ஜூன் 23ஆம் தேதி நடைபெறும் என்று அறிவிக்கப்பட்டுள்ளது. இதற்காக பிப்ரவரி 14ஆம் தேதி முதல் மார்ச் 15ஆம் தேதி வரை www.trb.tn.gov.in என்ற இணையதளம் மூலம் விண்ணப்பிக்கலாம் என தெரிவிக்கப்பட்டுள்ளது. இடைநிலை ஆசிரியர் பணிக்கு விண்ணப்பிக்க விரும்புவோர் ஆசிரியர் தேர்வு வாரியத்தால் நடத்தப்பட்ட தகுதி தேர்வு தாள் ஒன்றில் தேர்ச்சி பெற்றிருக்க வேண்டும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது. தேர்விற்கு விண்ணப்பிக்கும் போது தவறான தகவல்களை அளிக்கும் தேர்வாளர்கள் மீது நடவடிக்கை எடுக்கப்படும் என ஆசிரியர் தேர்வு வாரியம் எச்சரித்துள்ளது. 150 மதிப்பெண்களுக்கு நடக்கும் இந்த தேர்வு 3 மணி நேரம் நடைபெறும் என அறிவித்துள்ளது. இலங்கை அரசால் கைது செய்யப்பட்ட தமிழ்நாட்டு மீனவர்களை விடுவிக்க விரைந்து நடவடிக்கை எடுக்க வேண்டும் என பிரதமர் மோடியை முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் வலியுறுத்தியுள்ளார். இது தொடர்பாக பிரதமர் மோடிக்கு முதலமைச்சர் எழுதியுள்ள கடிதத்தில் 2023ஆம் ஆண்டில் 243 மீனவர்கள் கைது செய்யப்பட்டதாக குறிப்பிட்டுள்ள முதலமைச்சர் கடந்த 28 நாட்களில் மட்டும் 88 மீனவர்கள் மற்றும் 12 படகுகள் சிறைபிடிக்கப்பட்டுள்ளதை சுட்டிக்காட்டியுள்ளார். இலங்கை கடற்படையின் நடவடிக்கைகள் மற்றும் அடையாளம் தெரியாத நபர்களின் தாக்குதல்களால் மீனவர்களின் உயிருக்கு ஆபத்து நேர்வதுடன் பொருளாதார பாதிப்பு ஏற்படுத்துவதாக வேதனை தெரிவித்துள்ளார். இலங்கை அரசால் நாட்டுடைமையாக்கப்பட்ட படகுகளை திரும்ப பெற்றிடும் வகையில் சட்டத்தில் திருத்தங்களை மேற்கொள்ள நாட்டு அரசை வலியுறுத்துமாறு முதலமைச்சர் கேட்டுக் கொண்டுள்ளார். அத்துடன் மீனவர் பிரச்சினைக்கு தீர்வு காண அமைக்கப்பட்ட கூட்டு நடவடிக்கை குழுவை புதுப்பிக்க விரைந்து நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்றும் கோரிக்கை விடுத்துள்ளார். தற்போது இலங்கை வசமுள்ள 77 மீனவர்கள், பாகிஸ்தான் அதிகாரிகளால் சிறைபிடிக்கப்பட்ட மீனவர்கள் மற்றும் குவைத் கடலோர காவல் படையால் கைது செய்யப்பட்ட மீனவர்களை விடுவித்திட தூதரக வழிமுறைகளை பின்பற்றி நடவடிக்கை எடுக்க வேண்டும் எனவும் முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் வலியுறுத்தியுள்ளார். இதனிடையே மீனவர் விவகாரத்தில் நடவடிக்கை எடுக்காத மத்திய அரசை கண்டித்து ஞாயிற்றுக்கிழமை ராமேஸ்வரத்தில் திமுக மீனவரணி சார்பில் ஆர்ப்பாட்டம் நடத்தப்படும் என அறிவிக்கப்பட்டுள்ளது. அரசுக்கு வருவாய் இழப்பை ஏற்படுத்தும் வகையில் போலி பில் பட்டியல் தயாரித்து வணிகம் செய்வோர்களின் GST பதிவு முடக்கப்படும் என்று அமைச்சர் மூர்த்தி எச்சரித்துள்ளார். வணிக வரி மற்றும் பதிவுத்துறை அமைச்சர் மூர்த்தி தலைமையில் சென்னை நந்தனத்தில் ஆய்வுக் கூட்டம் நடைபெற்றது. இதில் துறை ரீதியான அதிகாரிகள் பங்கேற்றனர். அப்போது அரசுக்கு வருவாய் இழப்பை ஏற்படுத்தும் வகையில் போலி பில் பட்டியல் தயாரித்து முறைகேடு செய்பவர்கள் மீது நடவடிக்கை எடுக்க அதிகாரிகளுக்கு அமைச்சர் மூர்த்தி உத்தரவிட்டார். தொடர்ந்து மோசடியில் ஈடுபடுவோரின் GST பதிவை ரத்து செய்து கடும் நடவடிக்கை எடுக்கவும் ஆணையிட்டுள்ளார். புதியதாக உருவாக்கப்பட்ட நிர்வாக கோட்டங்களின் மூலம் வரி வருவாயை அதிகரிக்க வேண்டும் என்றும் அனைத்து நிறுவனங்களிலும் கவனம் செலுத்தி வருவாய் இலக்கை அடைய வேண்டும் என்றும் இணை ஆணையர்களுக்கு அமைச்சர் மூர்த்தி அறிவுறுத்தியுள்ளார். முன்னாள் முதலமைச்சர் எம்ஜிஆரை இழிவாக பேசி ராசாவை டெபாசிட் இழக்க செய்ய வேண்டும் என்று அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி ஆவேசமாக பேசினார்.
எம்ஜிஆர் குறித்து நீலகிரி மக்களவை எம்பியும் திமுக துணை பொதுச் செயலாளருமான ஆர் ராசா பேசிய கருத்து சர்ச்சையானது. இதனை கண்டித்து திருப்பூர் மாவட்டம் அவிநாசியில் அதிமுக சார்பில் கண்டன ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது. இதில் கலந்து கொண்ட எடப்பாடி பழனிசாமி ஆர் ராசாவிற்கு நாவடக்கம் தேவை என்றார். விஞ்ஞான முறையிலே ஊழல் செய்கின்ற கட்சி திமுக கட்சி. கண்ணுக்கு தெரியாத காட்டிலும் ஊழல் புரிந்த ராஜா எங்கள் தலைவரை பற்றி பேசுவதற்கு அதிகதை கிடையாது என்பதை நேரத்திலே தெரிவிக்க விரும்புகின்றேன். ராஜா, இனியாவது உளறுவதை விட்டுவிட்டு நாட்டுக்காக உழைத்த தேசிய தலைவர்களை விமர்சனம் செய்துவிட்டு நல்லதை பேசி பாருங்கள். முன்னாள் முதலமைச்சர் கருணாநிதிக்காக ஊதியம் வாங்காமல் எம்ஜிஆர் படம் நடித்து கொடுத்ததாக எடப்பாடி பழனிசாமி தெரிவித்தார். எங்கள் தங்கம் என்ற படத்தை தயாரித்தார்கள். அந்த படத்திலே நம்முடைய இதயம் புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் அவர்களும் இதயம் புரட்சித் தலைவி அம்மா அவர்களும் சம்பளம் வாங்காமல் நடித்து கொடுத்து திரு கருணாநிதி குடும்பத்தை காப்பாற்றிய தலைவர்கள் நம்முடைய தலைவர்கள். இது தொடர்பாக கோவையில் செய்தியாளர்களிடம் பேசிய ஆர் ராசா, அதிமுக மாநாட்டில் ஸ்டாலினின் குடும்பத்தை ஒருவர் தவறாக பேசியதாகவும் அதற்கு இபிஎஸ் மன்னிப்பு கேட்டால் தானும் கேட்பதாக தெரிவித்தார். உங்க கேபினெட்ல இருந்த ஒரு அமைச்சர் முதலமைச்சரை, கலைஞரை, முதலமைச்சர் குடும்பத்தில் இருக்க எல்லாத்தையும் என்னென்ன பேசி ஹைகோர்ட்ல 2 கேஸ் இருக்கு. அதுக்கு பிறகு ஒரு பெரிய மாநாடு நடந்தது. அந்த மாநாட்டில் கலைஞர்ங்கிற பேரில் முதலமைச்சர் குடும்பத்தை கேவலப்படுத்துறீங்க. இதுக்கெல்லாம் ஒரு வருத்தம் தெரிவித்துவிட்டு பொதுச் செயலாளர் பதவி ராஜினாமா பண்ணா நானும் வருத்தம் தெரிவித்து திமுக துணை பொதுச் செயலாளர் ராஜினாமா பண்ணேன். அதிமுக நிர்வாகி தவறாக பேசியதற்கு இபிஎஸ் பொறுப்பேற்க வேண்டும் என ஆர் ராசா குறிப்பிட்டார். அனைத்து இந்திய அண்ணா முன்னேற்ற கழகத்தை சிக்கி சிதறுண்டு அதல பாதாளத்தில் தள்ளிய பெருமை எடப்பாடி பழனிசாமியே சார். அதிமுக பொதுச் செயலாளராக எடப்பாடி பழனிசாமி பொறுப்பேற்ற பிறகு அதிமுக 8 முறை தோல்வியை சந்தித்ததாக கொந்தளித்துள்ளார் முன்னாள் முதலமைச்சர் ஓ பன்னீர்செல்வம். சிவகங்கையில் ஓ பன்னீர்செல்வம் ஆதரவாளர்களின் சார்பில் தொண்டர்கள் உரிமை மீட்பு குழு ஆலோசனை கூட்டம் நடைபெற்றது. இதில் கலந்து கொண்ட ஓ பன்னீர்செல்வம் வரும் நாடாளுமன்ற தேர்தலில் கூட்டணி அமைப்பதற்கான சூழல் உருவாகியுள்ளதாகவும் தமிழ்நாட்டில் மீண்டும் ஜெயலலிதா ஆட்சி மலர ஒன்றுபட வேண்டும் என்றும் தெரிவித்தார். எடப்பாடி பழனிசாமி பாஜக ஆதரவில் ஆட்சி செய்துவிட்டு பாஜக கூட்டணி வேண்டாம் என்பது உச்சபட்ச துரோகம் என்றார். 4.5 வருஷம் வெளியே சொல்லக்கூடாது, அவ்வளவு அக்கிரம அட்டளையும் செஞ்சாங்க. அதெல்லாம் பொறுத்து தான் அவங்க ஆதரவு கொடுத்தாங்க. அதாவது ஒருத்தருக்கா துரோகம் பண்ணிட்டு வர்றாரு எடப்பாடி பழனிசாமி. இதுதான் அவருடைய உச்சபட்ச துரோகம். எடப்பாடி பழனிசாமி இல்லாத அதிமுக விரைவில் மலரும் என தெரிவித்துள்ள ஓ பன்னீர்செல்வம் அதற்காகவே ஒன்றிணைவோம் என்று கூறி வருவதாக குறிப்பிட்டார். தமிழ்நாட்டில் புது சிவில் சட்டத்தை நுழைய விட மாட்டோம் என்றும் ஓ பன்னீர்செல்வம் திட்டவட்டமாக தெரிவித்தார். அவர்களுக்கு தேவையில்லாமல் அவர் எந்த விஷயத்தையும் ஒரு தேவையான விஷயத்தை தவிர எல்லா விஷயங்களும் அனாவசியமான விஷயங்கள் அத்தனையும் நான் அவங்களுக்கு. மதுரையில் நடந்த அதிமுக தேர்தல் அறிக்கை தயாரிப்பு கருத்து கேட்பு கூட்டத்திற்கு பிறகு பாஜக மாநில தலைவர் அண்ணாமலையை இப்படி விமர்சித்தார் முன்னாள் அமைச்சர் நத்தம் விஸ்வநாதன். மதுரையில் தனியார் மண்டபத்தில் நடந்த கருத்து கேட்பு கூட்டத்தில் முன்னாள் அமைச்சர்கள் நத்தம் விஸ்வநாதன், திண்டுக்கல் சீனிவாசன், ஜெயக்குமார், வடர்மதி, RP உதயகுமார், செல்லூர் ராஜு உள்ளிட்டோர் பங்கேற்றனர். அப்போது மதுரை, தேனி, திண்டுக்கல், விருதுநகர், சிவகங்கை மற்றும் ராமநாதபுரம் ஆகிய மாவட்டங்களைச் சேர்ந்த பல்வேறு அமைப்பினரிடமும் கோரிக்கை மனுக்களை பெற்றனர். பின்னர் செய்தியாளர்களுக்கு பேட்டியளித்த நத்தம் விஸ்வநாதன் இதுவரை இல்லாத வகையில் புரட்சிகரமான தேர்தல் அறிக்கையை அதிமுக வெளியிட உள்ளதாக கூறினார். பாஜகவோடு எந்த காலத்திலும் உறவும் இல்லை என்றும் தெரிவித்தார். பிஜேபிக்கு அதிமுகவும் இல்லை, உறவும் இல்லை, ஒரு முறை இல்லை பல முறை தெளிவுபடுத்தினார். மத்தியில் ஆட்சியில் யார் இருந்தாலும் தமிழ்நாட்டிற்கு எந்த பிரயோஜனமும் இல்லை என்றும் நத்தம் விஸ்வநாதன் விமர்சித்தார். நின்று கொண்டு நேர்மையாக ஆட்சி செய்வீர்கள். நம்முடைய லேகியத்தை வாங்கி கொடுத்தார். ஆம், நான் லேகியம் தான் இருக்கின்றேன். பங்காளி கட்சிகளை ஒழிக்க வேண்டும் என்கின்ற லேகியத்தை ஒத்துக் கொண்டிருக்கின்றேன். பாஜக மாநில தலைவர் அண்ணாமலை லேகியம் இருப்பதைப் போல பேசுவதாக அதிமுக முன்னாள் அமைச்சர் RB உதயகுமார் விமர்சித்ததற்கு தான் இப்படி பதிலளித்துள்ளார் அண்ணாமலை. திருவள்ளூர் மாவட்டம் ஆவடியில் எண்மண் எண் மக்கள் யாத்திரை மேற்கொண்ட அண்ணாமலைக்கு அப்பகுதி மக்கள் மலர் கிரீடம் சுட்டி வரவேற்றனர். திறந்த வேணையில் நின்றபடி பேசிய அண்ணாமலை திமுகவின் RS பாரதி, விஜயகாந்த் குறித்து அவதூறு செய்ததாகவும் இதற்கு சரியான நேரத்தில் மக்கள் பாடம் புகட்டுவார்கள் என்றும் கூறினார். காங்கிரஸ் இருப்பதே தேர்தல் நேரத்தில் தான் தெரிய வருகிறது என விமர்சித்த அவர் இந்தி தெரியாது போடா என டிஷர்ட் அணிபவர்கள் இந்தி படத்தின் உரிமையை வாங்குவதாக சாடினார். இந்தி தெரியாது போடான் டிஷர்ட் போடுவாங்க, ஆனா இந்தி படத்தினுடைய விநியோக உரிமையை தமிழ்நாட்டுக்கு வாங்குவாங்க. இந்த கொடுமையெல்லாம் பாருங்க சார்.
பிரதமர் மோடியை ஏற்பவர்கள் பாஜக கூட்டணிக்கு வரலாம் என்றும் தமிழ்நாட்டில் பாஜகவின் கொள்கையை செயல்படுத்தும் நேரம் வந்துவிட்டது என்றும் அண்ணாமலை தெரிவித்தார். கோவை மதுக்கரை பகுதியில் நகைப்பெட்டி தயாரிக்கும் தொழிற்சாலையில் ஏற்பட்ட பயங்கர தீ விபத்தில் 1 கோடி ரூபாய் மதிப்பிலான பொருட்கள் எரிந்து சேதமடைந்தன. மதுக்கரை விவேகானந்தா சதுக்கம் பகுதியில் கேரளாவைச் சேர்ந்த ரசீது என்பவர் தங்க நகைகளுக்கான பெட்டி தயாரிக்கும் தொழிற்சாலையை நடத்தி வருகிறார். இதில் சுமார் 130 தொழிலாளர்கள் பணியாற்றி வரும் நிலையில் நேற்று மதியம் 1:30 மணி அளவில் தீ விபத்து ஏற்பட்டது. தொழிலாளர்கள் உடனடியாக வெளியேறிய நிலையில் தகவல் அறிந்து 6 வாகனங்களில் வந்த தீயணைப்பு படையினர் தீயை அணைக்கும் பணியில் ஈடுபட்டனர். எனினும் எளிதில் தீப்பிடிக்கக்கூடிய ரசாயன பொருட்கள் இருந்ததால் கடுமையான கரும்புகை வெளியேறியது. இதனால் 4 மணி நேரம் போராடி தீயை தீயணைப்பு படையினர் அணைத்தனர். தொழிற்சாலையில் வெல்டிங் செய்யும் போது தீ விபத்து ஏற்பட்டதாக கூறப்படுகிறது. கரண்ட் விஷயமா ஏதாவது ஒரு வேலை செஞ்சுருக்காங்க போல் இருக்கு. அதிலிருந்து பரவிய தீ தான் எரிஞ்சுதான் சொல்கிறாங்க. மத்தியான டைம் 1:30 மணி நேர பொதுமக்கள் வேலைக்காக வந்திருக்காங்க. 200 பேர் பக்கம் இருக்காங்க. அவங்க எல்லாம் சாப்பாட்டுக்கு போயிட்டாங்க. அதில் உள்ள ஓனருங்க பார்த்தீங்கன்னா எல்லாருமே இன்னைக்கு வெள்ளிக்கிழமை நாள எல்லாம் தொழுக போயிட்டாங்க. இந்த தீ விபத்தில் 1 கோடி ரூபாய் மதிப்பிலான பொருட்கள் முற்றிலும் எரிந்து சேதமடைந்தன. எனினும் உயிர் சேதம் எதுவும் ஏற்படவில்லை.